48 நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்க மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. நிஜமாவே அந்த கூற்று உண்மையா பொய்யா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 28 நாள் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 29வது நாள் வந்திருக்கு. நான் எப்போவுமே எடுக்கிற மாதிரி சூப் மாதிரி தான் எடுத்துக்கிறேன். இதில் நான் எப்போவுமே சேர்க்குற மாதிரி மஞ்சள்தூள், உப்பு, சீரகம், பொன்னாங்கண்ணி கீரை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் பார்த்துக்கோங்க. அதனால இது வேகமாக முடிகிறனால நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரேன். ஆல்ரெடி 28 நாள் நான் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து 29வது நாள். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம டெய்லியுமே உணவில் எடுத்துகிட்டு வரலாம் பார்த்துக்கோங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை என்ன செய்யணும்னா ரத்தத்தில் உள்ள இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரிக்கக்கூடியதான். அதனால் சர்க்கரை நோயாளிகள் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் தைரியமாக சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லாமே அளவோடு தான் சேர்த்துக்கணும். அளவுக்கு அதிகமாகும் போது பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் அளவாக இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம மோஸ்ட்லி உணவில் சேர்த்துக்கலாம். கீரைனாலே 5 கிராம்லேருந்து 10 கிராம் அளவுக்கு தான் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம அளவோடு சேர்த்து வளமாக வாழலாம். இன்றைக்கி வந்து டே 29, 29வது நாளாக பார்த்துக்கோங்க. என் ஸ்கின் டோன் இப்படி தான் இருக்குது. 29ஆம் நாள். இன்றைக்கி பார்க்குறவங்க வித்தியாசம் தெரியுமான்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தெரியுதா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். டெய்லியும் பார்க்குறவங்க என்னை பார்த்துக்கோங்க. 29வது நாள் இப்படி தான் இருக்குது பார்த்துருங்க. கிட்டத்தட்ட 28 நாள் முடிச்சாச்சு. பாதி நம்ம தாண்டியாச்சு. இன்னைக்கு 29வது நாள் நம்ம குடிக்க போகிறோம். 48 நாட்கள் வந்து நான் வீடியோஸ் போட தான் போகிறேன். உங்களுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து டெய்லியும் பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு வாருங்க. Bye.